இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன செய்யணும்னு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஒழுங்கா போய் உங்க புருஷனோட வாழ்ற வழியை பாருங்க. என்னடா உளர்ற? மண்டபத்துல நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்த. யாரு துர்கா கையில மோதிரம் போட்டா? நான் பார்த்த மாப்பிள்ள தானே போட்டான். அதே மாதிரி துர்காவும் அதே மாப்பிள்ள கையில தானே மோதிரம் போட்டா. உன் கண்ணுல கோளாறுன்னு நினைக்கிறேன். அதான் நீ ஜெயிச்சுட்டதா மார் தட்டிக்கிற. அப்படியா? சரி, நீங்க பாத்தீங்களா ஒரு மாப்பிள்ள, அவரை கூப்பிடுங்க. அவர் கையில மோதிரம் இருக்கான்னு பார்க்கலாம். அப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பார்க்கலாம். என்ன மேடம் கூப்பிட்டீங்க? மாப்பிள்ள உங்க கையை காட்டுங்க. என்ன மாப்பிள்ள உங்க கையில மோதிரத்தை காணோம்? நிச்சயத்தப்ப துர்கா போட்ட மோதிரம் எங்க? பொண்ணு என் கையில மோதிரம் போடவே இல்லையே மேடம். என்னது, மோதிரம் போடலையா? ஆமா மேடம். அப்ப அவ யார் கையில மோதிரம் போட்டா? என் பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தாங்க மேடம். எனக்கு அக்கா முறைன்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. அவங்க கையில தான் துர்கா மோதிரத்தை போட்டா. என்னது, பொண்ணு கையில மோதிரம் போட்டாளா? சரி, அவதான் உங்களுக்கு போடல, நீங்களாவது துர்காக்கு மோதிரம் போட்டிருக்கலாம்ல. அதையும் நான் போடல மேடம். அப்ப யார் தான் போட்டா? அந்த லேடி தான் எனக்கு சரியா போட தெரியலன்னு சொல்லி என்கிட்ட இருந்து புடுங்கி துர்கா கையில போட்டாங்க. ஷோ, எனக்கு தலையே சுத்துது. நீங்களும் அவளுக்கு மோதிரம் போடல, அவளும் உங்களுக்கு மோதிரம் போடல. இதுக்கு பேர் தான் நிச்சயதார்த்தமா? சரி, ஒரு பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, யார் அந்த பொண்ணு? இவ்வளவு தில்லாலங்கடி வேலையை செஞ்ச அந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும். அந்த பொண்ணு நான் தான். நீதான் அந்த பொண்ணா? பொண்ணு மாப்பிளைக்கு நடுவுல கேம் ஆனது நீதானா? யார் நீ? நீயும் தான் ஜெயிக்கல, யாரோ ஒரு பொண்ணு தானே எல்லாத்தையும் பண்ணிருக்கா. என்னங்க இன்னுமா இது யாருன்னு தெரியல? நல்லா பாருங்க, நம்ம நவீன் தான். ஆமாங்க, அது நானே தான்.